என் பேர் எம்ஏ காமராஜ், 91வது வட்டச் செயலாளர். நாங்கள் மண்ட காலத்திலேருந்தே நிர்வாகியாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் 91வது வட்டச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்பப்பெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ, தலைமையில் என்னென்ன உத்தரவு போடுறாங்களோ அந்த உத்தரவுக்கு பிரகாரம் நாங்கள் எல்லாமே 91வது வட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வட்ட நிர்வாகிகள் அனைவரும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் நல்லபடியாக மக்களுடைய கோரிக்கைகளெல்லாம் எல்லாம் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். குறைகள்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்லேயும் போயிட்டு நாங்கள் ஏதாவது கோரிக்கைகளாக எதாக இருந்தால் எங்களுடைய கேப்டன் மன்றம் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்கள் போய்ட்டு குறைகள்லாம் கேட்டு எதாவது செய்யணுமோ என்ற இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கு எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினோம். இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு ஃபார்ம் வாங்கி இன்றைக்கி ஒரு 112 பேர் இன்றைக்கி ஃபுல்லப் பண்ணி இப்போ உறுப்பினருக்கு ஃபார்ம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி பகுதி செயலாளர் அவர்கள் எல்கே சதீஷ் காந்த் அவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய மதுரவாயல் பகுதி அவைத்தலைவர் சிவகுமார் மற்றும் நம்மளுடைய பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், வட்ட பொறுப்பாளர் அனைவரும் இருந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்தாங்க. இன்றைக்கி நல்ல முறையில் உறுப்பினர் சேர்க்கை நல்ல மாதிரி நடத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய மேற்கு சென்னை மாவட்டம் சார்பாகவும் மதுரவாயல் பகுதி சார்பாகவும் ஒவ்வொரு வட்டத்திலையும் சிறப்பு முகாமை நடத்தி உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து இந்த வர 2026ஆம் ஆண்டு சட்டசபை எலெக்ஷன்லேயும் உள்ளாட்சி எலெக்ஷன்லேயும் நம்மளுடைய செல்வாக்கை குறைகள் இல்லாமலும் மக்களுடைய செல்வாக்கை பெற்று நம்ம அனைவரும் 234 தொகுதி என்று ஒரு தமிழ்நாட்டுடைய உருவாக்கி இருக்கிற போது நமக்கு கொடுக்குற கூட்டணி சார்பாக கொடுக்குற தொகுதியில் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த 2026 சட்டசபைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி எம்எல்ஏவாக நம்மளுடைய தேமுதிக சார்பாகவும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த 91வது வட்ட சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே எனக்கு உறுப்பினர் கார்டு கொடுங்க, நான் கேப்டனுடைய தொண்டனாக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன்ட்டு எல்லாருமே கேட்டு அவங்க வரவங்கெல்லாம் எனக்கு உறுப்பினர் கார்டு கொடுங்கன்ட்டு நிறைய பேர் இன்றைக்கு உறுப்பினர் ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு அந்நியாருடைய பொதுச் செயலாளர்லேருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நல்ல ஆரோக்கியமாகவும் மக்களுடைய செல்வாக்கோடு நம்மளுடைய வார்டும் இருக்கிறது, தொகுதியும் இருக்கிறது. நம்மளுடைய தலைமை கழகத்து சார்பாகவும் என்னுடைய வட்டத்து சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கேப்டன் இருக்கும்போது கூட செல்வாக்காக இருந்தோம். அதே நடைமுறையில் இன்றைக்கும் நாங்கள் செல்வாக்காக கூட இருக்கிறோம். ஏன்னா கேப்டனுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய அந்நியார் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆவணத்திலிருந்து சிறப்பாகவும் இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆணைக்கு இணங்க நம்மளுடைய கழகம் அதுக்கு அடுத்தபடியே பார்க்க போனீங்கன்னா நம்முடைய இளைய கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தேமுதிக தொண்டர்களையும் நல்ல சந்தோஷமும் கொடுத்து நம்மளை ரொம்ப வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாகவும் நம்மளுடைய அந்நியார் தலைமையிலையும் சிறப்பாக ஒரு ஆட்சி நடைபெறும் என்று நான் இந்த 91வது வட்டம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய செல்வாக்கை பார்க்கணும். எங்களுடைய கேப்டனே அவர்களே அன்றைக்கு 2005 கட்சியை ஆரம்பித்து 25 லட்சம் மக்களை திரட்டி பெரிய மாநாடு நடத்தினார். அப்படியாப்பட்ட மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர் கேப்டன். எங்கள் கேப்டனுடைய செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கேப்டனுக்கு என்றைக்கு அன்றைக்கி இருந்த செல்வாக்கு இன்றைக்கும் ஒரு எல்லளவு கூட குறையவில்லை. ஏன்னா மக்களோட எங்கே பார்த்தாலும் கேப்டனுக்காக நல்லபடியாக செயல்படுங்க, கேப்டன் மாதிரி நல்ல ஒரு மனிதரை நாங்கள் பார்க்க முடியாது, நல்ல ஒரு மனிதநேய தலைவர் அவருக்கு உறுப்பினராக இருக்கிறது தொண்டனாக இருக்கிறதுக்கும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோன்னு சொல்லி எல்லாருமே எங்களை கேட்டு விரும்பி கார்டு இன்றைக்கி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியில் சேர்றதுக்கும் இணையறதுக்கும் கேப்டனுடைய அன்பு செலுத்துறதுக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய எழுச்சி இன்னும் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்கும். 2026 கண்டிப்பாக இதை செயல்படுத்துவாங்க. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும்
கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.